நான் இங்கே சொல்லியிருப்பேன், ஆனாலும் பிரயோஜனப்படும் சொல்றேன். நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் காசு எங்க அம்மா கிட்ட இருக்கும், போய் கேட்டால் தருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கேட்கக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம். ஏன் நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டோம், என்ன செய்யக்கூடாது, அவங்கள கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு வைராக்கியம். அப்போ சில நேரங்களில் வீட்டில் பால் இருக்காது. அப்போது என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவாங்க, எங்க பால் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன், பால் இருந்தால் பால் காஃபி போடு, இல்லையா கட்டங்காப்பி போடுங்க. டீ தூளும் இல்லையா வரவனுக்கு சுடுதண்ணி கொடுத்து அனுப்பேன். இவனுக்காக நான் கடன் வாங்கவே முடியாதுன்னு சொல்லுவேன். தேவையும் இல்லை. அவர் என்ன பண்ணுவாரு, நான் சுடுதண்ணி கொடுத்தா ஒரு காப்பி கூட கொடுக்கலன்ட்டு அவமானமா பேசிட்டு போவார். போட்டோம், ஆனா நிம்மதியா தூங்குவேன். இவருக்காக நான் கடன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவர் காப்பி குடிச்சிட்டு போயிடுவாரு. கடன்காரன் வந்து என்ன கேட்பான், காசு வாங்கினீங்க எங்கடான்னு. நான் நிம்மதியா தூங்க முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, பல நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய சூழ்நிலைகளை மற்றவங்களை பார்த்து உயர்த்த நினைக்கிறோம். சில நேரத்தில் பொறாமை கொள்ளுகிறோம். அக்கா தங்கச்சி ஆசீர்வதிக்கப்பட்டா, அண்ணன் தம்பி ஆசீர்வதிக்கப்பட்டா, சக விசுவாசி, சில நேரத்தில் சில ஊழியர்கள், அதாவது கூட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க மேலே வரும்போது நமக்கு ஒரு பொறாமை வருது. என்னை விட திறமை குறைவு, அவெல்லாம் மேல வந்துட்டான், வரட்டும், என்ன இப்ப இல்ல நியாயமா நான் தான் ப்ரமோஷன் வரணும். ஆண்டவர் உனக்கு கொடுக்காம இருக்கிறார்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், கொடுக்கிறார்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கர்த்தர் சில நேரங்களில் பானபாத்திரக்காரனை கொண்டு போய் ராஜா பக்கத்தில் உட்கார வச்சுட்டாரு. ஆனா உண்மையான யோசேப்பு எங்க இருக்கிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான். யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். இப்போ என்ன தோணும் யோசேப்புக்கு, இவனுக்கு நான் தான் தீர்க்கதரிசனம் சொன்னேன், சொப்பனம் பார்த்து சொன்னேன், அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னேன், இந்த வயலாம் மேலே போயிட்டான், போய் மறந்துட்டான். கர்த்தர் ஏன் தெரியுமா அவனை மறக்க பண்ணாரு? இப்போ அந்த பானபாத்திரக்காரன் போனவன் யோசேப்பை ஞாபகம் வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பான் தெரியுமா? ஐயா, நான் இங்க வரத்துக்கு ராஜா அவன் தான் காரணம், அவனுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுங்கன்னு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த இன்னொரு பத்தி விசாரிப்புக்காரன் ஒருத்தர் இருந்தான்ல, அவன் செத்து போயிட்டான்ல, அந்த போஸ்டிங் தான் கொடுத்துருப்பாரு ராஜா கூப்பிட்டு. யாருக்கு? யோசேப்பு கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த போஸ்டிங் இருக்குப்பா, அதில் இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. ஆனா அவன் மறந்தது நல்லது. ஒரு நாள் வந்தது, யோசேப்பு பிரதமராக போய் மேலே உட்கார்ந்தார். கர்த்தர் சில நேரங்களில் உன்னை மறக்க பண்ணுவதற்கு காரணம் உன்னை கொண்டு போய் மேலே உட்கார வைப்பதற்கு. கர்த்தர் உன்னை உயர்த்தாமல் இருப்பதற்கு காரணம் மேலான உயர்வுக்காக. சில நேரங்களில் ஏன் நீ மறக்கப்படுகிற, ஏன் நீ ஒதுக்கப்படுகிறன்னா, கர்த்தர் ஏதோ ஒன்று மேலானதை வச்சிருக்கிறார். அதுக்காக தான் அப்படி உங்களுக்கு உடனே பொறாம வந்துருது. இவெல்லாம் மேல வந்துட்டான், ஆபீஸ்ல அவனை மேல கொண்டாண்டாங்க, கொண்டாடட்டும், இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம், என்ன இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, மேல போட்டோம். யார் எவ்வளவு தூரம் மேல போனா என்னங்க, எல்லாருக்கும் சிறியவன் தான் பவுல். அப்போஸ்தலன் எல்லாத்துக்கும் சிறியவன். அவன் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தான். ஒரு நாள் வந்தது, எல்லாரிலும் பெரியவனாய் கர்த்தர் மாத்தினார். அல்லேலூயா. அதே போல தேவன் நம்மையும் மாத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மற்றவங்களை பார்த்து என்ன செய்யாதீங்க, பொறாம கொள்ளாதீங்க. யாராவது வந்து ஏதாவது ஒன்று சொல்றாங்களா, ஆசீர்வதிங்க, மனமும் வந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, யோபுவோடைய நண்பர்கள் யோபுவை பயங்கரமா பேசுறாங்க. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் கோவம் வந்துருச்சு. நீங்க என் தாசனாகி யோபு பேசுறது போல் நிதானமாய் பேசவில்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவங்கள பார்த்து சொல்ற, நீங்க போய் என்ன செய்யுங்க, யோபு கிட்ட கேளுங்க, யோபு உங்களுக்காக என்ன செய்வான், வேண்டுதல் செய்வான். அப்படி அதோட விட்டா பரவாயில்ல. வசனம் சொல்றது, கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். இவனை பார்த்தா நல்லா தெரியுமே, ஏன் யோபுவின் முகத்தை பார்க்கறாரு? காரணம் என்ன தெரியுமா? எல்லாம் வந்து நிக்கிறானுங்க, ஐயா நீ ஜோமனதான் ஆண்டவர் மன்னிப்பேன்னு சொல்லிட்டாரு என்னும்போது யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்க்கிறார். எதுக்காகனா, பழைய கோபத்துல பேசுறானா, அவங்க மேல இவனுக்கு வெறுப்பு இருக்குதா, பழி வாங்குற சுபாவம் இருக்குதா, இல்லையா? திருப்பி ஆண்டவர் இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுக்காக யோபு வேண்டுதல் செய்தான். அப்படிதான் இருக்கு. யோபு அவர்களுக்காக வேண்டுதல், அதைத்தான் யோபுவின் முகத்தை பார்த்தார். அதோடதான் என்னன்னா, கர்த்தர் உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இருதயத்தை நோக்கி பார்க்கிறார். பொறாம கொள்றீங்க, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க வெளியே நடக்கிற விஷயத்தை தான் உலகம் பார்க்குதுன்னு. வெளியே நடக்கிற விஷயத்த உலகம் பார்க்குது, உனக்குள் நடக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். யார் மேல பொறாம பண்றீங்க, யார் மேல இச்சையா நோக்குறீங்க, யார் மேல கோவப்படுறீங்க, ஆண்டவருக்கு தெரியும். சில ஆட்கள்லாம் வெளியே சிரிப்பாங்க, பயங்கரமா பேசுற மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? வா இவெல்லாம் வந்து பேசுறான் நம்ம கிட்ட அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள எண்ணம் இருந்துட்டே இருக்கும். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறதான ஒரு தேவன். கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். அந்த அடுத்து என்ன பண்ணாராம் தெரியுமா? யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்களோ, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாம, கோவப்படாம, மற்றவங்க ஏதோ உங்களுக்கு தீங்கு செய்தவங்களே வந்தாலும் கூட அவர்களை பார்த்து நன்மையான காரியங்களை செய்யுங்கள். அதுதான் கர்த்தர் உங்களை உயர்த்துறதுக்கு வழி. கர்த்தர் உங்களை அது ஆண்டவரே அனுமதிப்பார். சில நேரத்துல எனக்கு விரோதமா பேசினவங்கன்னு தெரியும், வருவாங்க, வந்து உட்காந்து பேசுவாங்க. என்ன அவங்க பேசுறது என் பிள்ளைகளுக்கு தெரியும், என் மனைவிக்கு தெரியும், என் நண்பர்களுக்கு தெரியும். அவங்க எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க இவங்க வந்து பேசும்போது.
நான் உட்காந்து நல்லா தான் அவங்கள பேசி காஃபி கொடுத்து நல்லபடியாக தான் அனுப்புவேன். இது மாயமாலமே இல்லை, உண்மையாக தான் செய்வேன். அப்போ என் கூட இருக்கவங்களாம் கேட்பாங்க, அந்த ஆள் அந்த பேச்சு பேசினாப்புல உங்களை ஏன் அவரை வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படிம்பாங்க. வீட்டை தேடி ஒருத்தன் வந்துட்டான், அவன் மேல என்ன சூழ்நிலையோ கர்த்தர் என்ன பண்ண வச்சுட்டாரு, அவனை வர வச்சுட்டாரு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. அவன் பேசினதுக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனால் அவன் பேசினதுக்கு கர்த்தர் என்னை உயர்த்திட்டார், அவ்வளவுதான். இதுல அவனை போய் நம்ம பார்க்கறதுல என்ன இருக்குது? அவன் மேல அவன் மேல நீங்க கோவம் கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவத்துல 4 வார்த்தை பேசுனீங்க, உங்களுக்கு ஆறிடும். அதான சொல்லுவீங்க நீங்க, 4 வார்த்தை கேட்டதா என் மனசே ஆறும். இப்ப ஆறிடுச்சு, என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? இப்ப அவன் அடுத்து இவங்க 4 வார்த்தை பேசி அவன் ஆறுவான். ஏன்னா இப்ப அவனுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும்ல, அவன் 4 வார்த்தை பேசி அவன் ஆறுவான். இப்ப திருப்பி உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க மாறி மாறி கோச்சு ஆறிக்கிட்டே இருப்பியா. யாருக்கு பிரயோஜனம்? அதனால யாருக்கு பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அவனை அப்படியே விட்டுருங்க சொல்றேன். கர்த்தர் அவனோடு கூட வழக்காடட்டும். கர்த்தரை அவன்கிட்ட பேச விடுங்க. நீங்கள் இருக்கிற அமைதிக்கு தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா உண்மையான அமைதியா இருக்கணும். வெளியே சரி கர்த்தர் நொறுக்கட்டும், கர்த்தர் கொள்ளட்டும், கர்த்தர் குத்தட்டும், என்ன இன்னும் ஆண்டவர் செய்யாமே இருக்கிறாரு, நல்லா போயிட்டே இருக்கிறானே, ஆண்டவரே அவன் கார் வாங்குறானே, அப்படி இல்லை, மறந்துருங்க. இதுதான் தீமையை நன்மையால் வெல்லுவது. அதனால் நீங்க குறைவுபடவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாளும் யார் மேலே என்ன செய்யாதீங்க, பொறாமை கொள்ளாதிருங்கள், கோவப்படாதிருங்க. அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சா உண்மையா ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஒருவேளை நமக்கு கீழே இருக்கிறவன் மேல வருவான், அப்பயும் ஆசீர்வதிங்க. தாவீது ராஜாவானா சவுல் என்ன பண்ணிருக்கணும்? ஆசீர்வதிச்சிருக்கணும். ஆசீர்வதிச்சால் சவுலின் ராஜ்யபாரத்தையும் கர்த்தர் நிலை நிற்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பொறாமையினுடைய விளைவு என்னன்னு சொல்றேன், வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி. இப்போ இவள் கர்ப்பத்தை அடைச்சது யாரு? கர்த்தர். இப்போ கர்த்தர் ஒரு காரியத்தை அடைச்சு வச்சிருக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? ஸ்டாப் பண்ணிருக்கிறார். இது லேயால்ட்ட இருந்த 3வது சுபாவம். கர்த்தர் ஒரு காரியத்தை ஸ்டாப் பண்ணிருக்கிறார். ஸ்டாப் பண்ணது தான், அவ்வளவுதான். ஸ்டாப் பண்ணா நீங்க அந்த கர்த்தர் நிறுத்தின காரியத்தை சைட்ல போய் வாங்கணும்னு நினைக்க கூடாது, எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அதனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? வாசிங்க, 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டான். தான் யாரா இருந்தது? வழியில் கிடக்கும் சர்ப்பம், விரியன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் கொடுத்ததை நீங்கள் வாங்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கலையா, அதை வாங்கணும்னு நீங்க என்ன செய்யாதீங்க, குறுக்கு வழியில போகாதீங்க, எப்படியாவது வாங்கணும். சிலருக்குலாம் அப்படி ஒரு சுபாவம் இருக்கு. நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. நான் தேவனை எனக்கு ஒரு என்ன சொல்றது, இத்தினோண்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெரிஞ்சுக்கிட்டதுல நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் தகப்பன். ஆண்டவர் யாரு? அவர் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு இருக்கு. கன்ஃபார்மா செய்வார். கன்ஃபார்மா. இளையகுமாரன் போய் அவங்க அப்பா கிட்ட சொத்தை கேட்கிறானா? கேட்ட உடனே அவங்க அப்பா சொத்தை பிரிச்சு கொடுத்தாரா இல்லையா? லூக்கா 15 இருக்கு. பிரிச்சு கொடுத்தாரா இல்லையா? ஒரு வார்த்தை கூட அவங்க அப்பா பேசவே இல்லை. திருப்பி எதிர்த்து, ஏப்பா இந்த சொத்தை நீ அழிச்சிருவ, இது நான் சம்பாரிச்சது, உனக்கு ஏன் கொடுக்கணும், அட்வைஸும் பண்ணல, எதிர்ப்பு தெரிவிக்கல, கண்டிக்கல. அவர் ஒரே காரியம் செஞ்சாரு, கேட்ட உடனே சொத்தை அவர் பிரித்து கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. அப்படிதானே இருக்குது, பிரிச்சு கொடுத்துட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, அவன் சொத்தை அழிப்பான்னு தெரியும், அவன் கொண்டு நாசமா பண்ண போறான்னு தெரியும். ஏன்னா அவனுடைய சுபாவம் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்கிட்ட அதை பிரிச்சு கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா கிட்ட இப்ப ஒருவேளை அவன் பிரிச்சு கொடுக்காவிட்டா அவன் வாழ்நாளெல்லாம் என்ன சொல்லுவானா, எங்க அப்பா கொடுத்திருந்தாருன்னா நான் இந்நேரம் பெரிய ஆள் ஆயிருப்பேன், பிசினஸ்ல அப்படி ஆயிருப்பேன், பிசினஸ்ல இப்படி ஆயிருப்பேன், என் வாழ்க்கையை எங்க அப்பா தான் கெடுத்தாம்பா. இப்ப அவங்க அப்பா கத்து கொடுத்துட்டாரு. சரி கொடுத்துட்டீங்களே, அந்த சொத்து அழிஞ்சு போயிடுமே. அவங்க அப்பாவுடைய சுபாவம் என்ன தெரியுமா? சொத்து அழியிட்டோம், ஒரு நாள் என் பிள்ளைக்கு என் அன்பு புரியும். இந்த சொத்து என் பையனுக்கு அன்பை காட்டாது, ஆனால் என்னுடைய அன்பு என்னங்கிறது சொத்து போச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சுப்பான். அது சொத்து ஒரு போகணும் அவனுக்கு கண்டிப்பா தெரியும். இப்படிப்பட்ட தகப்பன் தான் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாக இருக்கிறார். நமக்கு அழியும் தெரிஞ்சாலும் கொடுக்கிற தேவன் தான்.
சரி, ஏன்னா எப்படியா நீ என்ன தெரிஞ்சுக்கோ, அது உனக்கு யூஸ்ஃபுல் இல்ல, நீ கேட்கற, அழுவுற, கதற, சரி வச்சு தொலை அப்படின்னு கொடுப்பாரு. ஆனா நாம பல நேரத்துல என்ன பண்றோம் தெரியுமா, ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு ராங் ரூட்ல போறோம், அல்லது லூப் லைன் எடுக்கிறோம். நான் சொல்றேன், தயவு செய்து விட்டுருங்க. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல, ஊழியத்துக்குள்ள இல்ல, அதுக்கு முன்னாடியே ஆவியானவர் எனக்கு வந்து ஒரு உதவி செய்தார். ஏன்னா நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே நமக்கு யார் தான் உதவி செய்யறது, ஆவியானவர் உதவி செய்யறான்னு பைபிள் சொல்லுது ரோமர்ல. எனக்கு ஒரு உதவி செய்தார். என்னன்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை நான் சொன்னேன். ஆண்டவரே, இது வந்து நான் ஆண்டவர்கிட்ட பண்ண ஜெபம், இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் நிறைய கேட்பேன், ஆனா நீங்க உங்களுக்கு சித்தமானதை மட்டும் கொடுத்துருங்க, உங்களுக்கு சித்தம் இல்லாத கொடுக்காதீங்க, நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லி. ஏன்னா மனுஷன் சுபாவம் தான், எதையாவது பார்த்தா கண்டிப்பா என்ன செய்யும், ஆசை வரும். ஒரு காலகட்டத்தில், அது இப்ப இல்ல, ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து அவர் கொடுத்தா சோத்திரம், கொடுக்காட்டி கேட்கறதே இல்லை. சோத்திரம் கொடுக்கல, அவ்வளவுதான், கொடுக்கணும், அது இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் எவ்வளோ காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எதுவுமே கிடைக்காது. சில காரியம் கேட்பேன், உடனே கிடைச்சிரும். எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் சில விஷயங்கள் நமக்கு கொடுக்காவிட்டால் அமைதியாக இருப்பது நல்லது. நீங்க அடிச்சு புடிச்சு வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னவா இருக்கும்னா, அது வந்து தான் கோத்திரமா இருக்கும், விரியனாக இருக்கும், அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கலையா, சரி ஓகே ரைட் பரவாயில்ல, உங்க பார்வைக்கு அது தேவையா இருக்கும், உங்க பார்வைக்கு அது நல்லதா இருக்கும். ஆனா கர்த்தருக்கு அதோட ஃபியூச்சர் தெரியும். அது உங்ககிட்ட வந்தா அது உங்களுக்கு என்ன ஆபத்துங்கிறது யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அதனால கர்த்தர் அதை கொடுக்காம வச்சிருக்கிறார். நம்ம பல நேரத்தில் என்ன பண்றோம், வரல, இன்னும் வரல, ஏதாவது பண்ணி வாங்குவோம், யாரையாவது பிடிச்சி வாங்குவோம். நேற்று கூட நான் சாட்சி சொன்னேன், எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் கொடுக்கலையா அப்படியே வெயிட் விட்டுருங்க. உடனே போய் அந்த ஆளை பிடிச்சி வட்டிக்கு வாங்குறது, இந்த ஆளை பிடிச்சி வாங்குறது, அங்க போய் ஒரு ஒரு நான் வந்து நடந்ததை சொல்றேன். ஒரு பிள்ளைக்கு ஒரு நீட் எக்ஸாம் எழுதுனா பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சு. ஜபத்தோட தான் போகுது, எல்லாரும் ஜோம் பண்றாங்க, எங்கிட்டையும் கூட ஜோம் பண்ண சொன்னாங்க, நானும் ஜோம் பண்ண, ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ நல்ல சின்சியரா படிச்சுட்டு போச்சு. அப்போ நான் சொன்னேன், எப்பா ஃபெயில் ஆயிட்டோம், நீ எதுக்கும் ஆல்டர்னேட்டா ஒரு கோர்ஸ் என்ன செய்ய, படி, கர்த்தருக்கு சித்தமானா இது கிடைக்கட்டும், இல்லைன்னா ஜெபம் பண்ணிட்டு ஒரு கோர்ஸ் எடு, லைஃப் வேஸ்டா போகாது, அதாவது வருஷம் வேஸ்டா போகாது அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த பிள்ளை, இல்ல எனக்கு மெடிக்கல் தான், ஆண்டவர் என்ன அங்கதான் சேர்ப்பார் அப்படின்னு 2வது தடவை எழுதுச்சு. 2வது தடவையும் ஃபெயில் ஆயிட்டு. இப்போ 2 வருஷம், இப்போ திருப்பி சொல்லுது, இல்ல நான் எழுத போறேன். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரா, அதை தடுப்பவன் யார்? நீ சின்சியரா வேலை செஞ்சுட்ட, நீ நல்லா எழுதிட்ட, நீ நல்லா படிச்சுட்ட, அப்படியும் கிடைக்கல. சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை அடைத்து வைக்கிறார், வேண்டான்னு வைக்கிறார். சில ஊர்களுக்கு கர்த்தர் போக விடாம தடுக்கிறார். சிலலாம் வெளிநாட்டுக்கு போன தலையால தண்ணி குடிப்பான், கர்த்தர் விட மாட்டார். சிலர்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுவான் வெளிநாட்டுக்கு. உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா, அந்த வயலாம் போயிட்டான், அவன்லாம் போயிட்டான், நம்மளெல்லாம் போக முடியல, அந்த ஏஜென்ட்டை பிடிப்போம், இந்த ஏஜென்ட்டை பிடிப்போம், அவங்ககிட்ட கொண்டு போய் காசை கொடுப்போம், மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு ஏஜென்ட் போயிடுவான் வெளிநாட்டுக்கு. இவர் போக வேண்டியது யார் போயிடுவா, ஏஜென்ட் போயிடுவான் வெளிநாட்டுக்கு. அப்புறமா வந்து சொல்றது, கர்த்தர் ஏன் தான் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார், உன்னை கர்த்தரா சொன்னார் ஏஜென்ட்டை கொடுக்க சொல்லி. பல நேரங்களிலே கர்த்தர் உனக்கு சில வாசல்களை அடைக்கும் பொழுது அது நல்லது. அந்த கதவை நீ உடைக்கணும்னு நினைக்காதீங்க. வசனம் தெளிவா சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷத்துல சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். இதுதான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆனா திருப்பி அதோட அவர் நிறுத்தல, இன்னொன்னு சொல்றாரு, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும். சில காரியங்களை கர்த்தர் பூட்டுகிறது நல்லது, சில காரியங்களை கர்த்தர் கொடுக்காமல் இருப்பது நல்லது, சில காரியங்கள் உன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்காமல் இருப்பது நல்லது. அதுக்காகவும் நீங்கள் ஒரு காலத்துல கர்த்தர் சோத்திரம் பண்ணுவீங்க, கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுவீங்க, சோத்திரம் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் நல்ல வேலை கொடுக்கல அப்படின்னு ஒரு இடத்துல நீங்க ஆண்டவர் சோத்திரம் பண்ற காலம் ஒன்று வரும். இதே ஆண்டவர் ஏன் ராகேலுக்கு தடுத்தார், வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 30ஆம் அதிகாரம் 22 வாசி. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். கர்த்தர் ராகேலை என்ன செஞ்சாரு, கர்த்தர் நினைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குங்க. கர்த்தர் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஒரு காலம் இருக்கு. அந்த காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு.
சாராளுக்கு 90 வயசு வரைக்கும் நினைக்கவே இல்லை. 90 வயசுல குமாரனை தந்தார். அது ஒரு காலம் வரும். இப்போ 12 வயசுல தாவீத ராஜாவாக சாமுவேல் போய் 12-13, அதாவது ஒரு 5 வயசுக்குள்ள ஆடு மேய்க்கும் போது என்ன பண்ணிட்டாங்க? அவரை தாவீத என்ன பண்ணிட்டாங்க? அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால் தாவீது ராஜாவாகும் போது வயசு என்னது? 30. அத்தனை வருஷம் என்ன பண்ணிருக்கார் தாவீது? அமைதியாக இருக்கணும். கர்த்தர் சொல்லிட்டாருன்னு உடனே மறுநாள் காலையில அரண்மனைக்கு போய் என்ன கர்த்தர் ராஜாவாக்கி இருக்கிறார், சவுல் கொஞ்சம் கீழே இறங்குங்க, நான் உட்காந்துக்கிறேன்னா கதை முடிஞ்சு போயிடும். கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அந்த காலம் ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். சிலர்லாம் அப்படியே ஆண்டவரை காலை பிடிச்சி கெஞ்சறது, கொடுத்தாலே ஆச்சு, விட்டா மாட்டேன். ஆண்டவர் பாப்பார், சரி கொடுத்து தொலை. அப்புறம் அதுல ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் இருக்கும், அதுல சில பிரச்சனைகள் வரும். அப்புறம் ஆண்டவரை கேட்குது, ஏன் ஆண்டவரே எனக்கு? நான் எப்பவும் சொல்லுவேன், அது விளையாட்ட தான் சொல்லுவேன், ஆனால் உண்மை அதுதான். என்னன்னா, சில நேரங்களில் ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட நான் கார் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி கார் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன காரணம்னா, ஊழியத்துக்கு போகும்போது மழையெல்லாம் 2 முதல்ல ரொம்ப நனைஞ்சிட்டேன். ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுக்க கூடாதான்னு. ஆனால் நான் இருந்த தெருவில் கார் போகாது, பைக் தான் போகும். கார் போனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், வாசலாம் நிற்க வைக்க முடியாது, கார் பார்க்கிங்கே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒருவேளை கத்தர் அப்போ கார் கொடுத்துருந்தாருன்னா காரை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கணும்? பக்கத்தில் எங்கேயாவது கொண்டு போய் பார்க் பண்ணியிருக்கணும். பார்க் பண்ணிட்டு அப்புறமா அந்த காரை பற்றியே நினச்சின்னு உட்காந்துருக்கணும். வீட்டில் எவனாவது கண்ணாடி உடச்சிருவானா, எவனாவது கோடு போட்டுருவானா? கர்த்தர் கொடுப்பார். இதோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தது, தேவைகளும் வந்தது. இன்னொன்று நான் சொல்லுவேன், கார் கொடுக்குறனா ஆண்டவர் அதுக்கு பெட்ரோல் போடுற அளவுக்கு உன் கையை பலப்படுத்தி தான் கார் கொடுப்பாரு. ஆண்டவர் உனக்கு என்று ஒரு காலத்தில் ஒன்று வைத்திருப்பார், அது ஏற்ற நேரத்தில் வரும், சரியாய் கர்த்தர் கொடுப்பார், அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்க அவசரப்பட்டு நீங்க வேலைக்காரி வழியாக எனக்கு குடும்பம்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிறக்கிறது தானாக இருக்கும். கர்த்தரே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரானால் கர்த்தர் கொடுக்கிறது என்னவா இருக்கும் தெரியுமா? கர்த்தர் கொடுக்கிறது யோசேப்பாக இருக்கும், கனித்தரும் திராட்சை செடியாக இருக்கும். கர்த்தரவனை ஆசீர்வதித்து பலுகி பெருகுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாய் இன்னொரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசி. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ரத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். இதோட ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? கவனிங்க, வாசிங்க இன்னொரு வசனத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இது என்னன்னு கேட்டா, இயேசு பிறந்த உடனே, இயேசு பிறந்து வானசாஸ்திரிகள் போய் பார்க்கறாங்க. பார்த்துட்டு வந்து ஏரோது சொல்றாரு. அவங்க சொல்லாம போயிட்டாங்க. இந்த கோபத்துல ஏரோது என்ன பண்றாருன்னா 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனம் தீர்க்க தரிசனமா ஒரு வசனம் சொல்லப்படுது 17ல. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது. நல்லா கவனிங்க, ஏன் இப்போ ராகேல் அழுவணும்? ஏன் இப்போ இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லுது ராகேல் அழுது அப்படின்னு இருக்கு. ஏன் இந்த இடத்துல ராகேல் அழுது அப்படின்னு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு 2 முக்கியமான ரீசன் இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய சத்தியம், ஒன்று இன்னொன்று ஒரு உலக சரித்திரத்தில் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கவனிங்க, இந்த காரியம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுன்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 2:6. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இந்த யூதேயானா என்ன அர்த்தம் தெரியுமா? சின்ன காரியம் சொல்றேன். யூதேயானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் உண்டு, உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் சாலமோனுக்கு பிறகு அது 2ஆக பிரிக்குது, ரெகேபியாம் எரேபியாம் அப்படின்னு பிரியுது. 1 10 கோத்திரம், 1 2 கோத்திரம். இந்த 2 கோத்திரம் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா யூதாவும் பென்யமீனும். இது 2 தான் 2 கோத்திரம். இந்த 10 கோத்திரம் மிச்சம் உள்ளது, ரூபன்ல இருந்து எல்லாம் மிச்சம் உள்ள 10 கோத்திரம். ஒரு காலகட்டத்தில் இந்த 10 கோத்திரம் காணாமல் போயிடுச்சு, அதாவது சிதறி போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னே தெரியாது. இவங்களுக்கு பேர் இந்த லாஸ்ட் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கோத்திரம் மட்டும்தான் இருந்துச்சு இயேசு வர வரைக்கும். அந்த 2 கோத்திரம் இணைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, யூதாவும் பென்யமீனும். அதனால அந்த 2 கோத்திரத்துக்கு பேர் தான் யூதேயான்னு பேரு. 2 கோத்திரத்துக்கு தான் என்ன பேரு? யூதேயா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த 2 கோத்திரம் இருக்கக்கூடியதான யூதேயா பட்டணத்தில் உள்ள பெத்லகேமே அப்படிதான் இருக்கு.
யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே. இந்த பெத்லகேமே அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு பெத்லகேமுக்கு. வாசிங்க இதே தீர்க்க தரிசனம் 2:6 இதே தீர்க்க தரிசனத்தை மீகா 5:2 வாசிங்க. எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. நல்லா கவனிங்க, இந்த தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லையா, மத்தேயு 2:6 மீகா 5:2 அது நிறைவேறதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த பெத்லகேமுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேரு? எப்ராத்தா அப்படின்னு ஒரு பேர் இருக்கா அந்த இடத்துல. இப்போ இந்த எப்ராத்தா வழியில தான் யார் மரித்து போனது? பெத்லகேமுக்கு போற வழியில தான் யார் மரிச்சது? ராகேல் மரிச்சிட்டாங்க. இப்போ அந்த ரூட்ல தான் ஏரோது ஆட்களை கொல்றதுக்கு என்ன செய்யறாரு? ஆட்களை அனுப்புகிறார். வாசிங்க 16வது வசனம் வாசிங்க. 2:16 வாசிங்க. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப அந்த வழியில தான் யாரோடைய கல்லறை இருக்குது? ராகேலுடைய கல்லறை இருக்குது. இப்போ அந்த பெத்லகேம்ல யார் இருக்கிறா? யூதேயா பெத்லகேம்ல யார் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கோத்திரம் தான் இருக்குது. ஒன்னு யூதா, இன்னொன்னு பென்யமீன். அந்த ராத்திரியில யோசேப்பு யாரை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு? இயேசு கிறிஸ்துவை எடுத்துட்டு போயிட்டாரு. இயேசு என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். இப்போ ஒரு பிள்ளை, யூதா கோத்திரத்தினுடைய ஒரு பிள்ளை என்ன செஞ்சிருச்சு? தப்பிச்சு போயிருச்சு. 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உள்ள அந்த இடத்துல மட்டும் இருந்த மற்ற கோத்திரத்தின் பிள்ளைகள் என்ன செய்யல? தப்பிக்கலன்னு அர்த்தம். இப்போ அந்த வழியில் இருக்கிற ராகேல் தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள். அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேயால் கோத்திரத்துல வந்த யூதா கோத்திரத்தை சார்ந்த இயேசு அங்கிருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டாரு, எகிப்துக்கு போயிட்டாரு. ஆனால் ராகேல் கோத்திரத்துல வந்த பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த யாருமே என்ன செய்யல, அன்னைக்கு தப்பிக்கல. அந்த இடத்துல மட்டும், மற்ற இடத்துலலாம் பென்யமீன்ல இருக்கிறாங்க. பவுலும் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர் தான். ஆனா அந்த இடத்துல, அதனாலதான் வசனம் சொல்லுது, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாது இருக்கிறாள். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இவ அந்த இடத்துக்கு போயிருந்தானா லேயாருடைய வம்சத்துல வந்த பிள்ளையை காப்பாத்தின மாதிரி இவருடைய பிள்ளையை என்ன பண்ணிருக்கலாம்? காப்பாத்தி இருக்கலாம். ஒரு உலக பிரகாரமாக நான் சொல்றேன். இந்த ஆவிக்குரிய சத்தியம் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ராகேல் அவள் அந்த இடத்துக்கு போகாததுனால தன் பிள்ளைகளை என்ன செய்ய முடியல? காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. ஒரு சபை முடிவு பரியந்தம் நிலை நின்றால்தான் விசுவாசிகள் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா இயேசுவை சந்திக்கவே முடியாது. பெத்லகேமுக்கு போற வழிதான். இப்ப பெத்லகேம்ல யார் பிறந்திருக்கிறா? இயேசு பிறந்திருக்கிறாரு. யாரால போய் பார்க்க முடியல? யாரால பார்க்க முடியல? ராகேலால போய் பார்க்க முடியல. அவ வழியிலேயே செத்து போயிட்டா. பெத்லகேம்ல இயேசு பிறந்திருக்கிறார். ஆனா யாரால பார்க்க முடிஞ்சு தெரியுமா? லேயாலால பார்க்க முடிஞ்சிச்சு. ஆபிரகாமை நாட்களை பார்க்க ஆவலாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். லேயால் கோத்திரம் பார்த்துருச்சு, ராகேல் கோத்திரம் பார்க்கல. ராகேல் வழியிலேயே மடிந்து போனாள். அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு மேன்மையான அழைப்பை தான் கொடுத்து வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிச்சு மேன்மையா நடத்துறதுக்கு தான் விரும்புகிறார். ஆனால் நாம் தான் அந்த அழைப்புல இந்த மாதிரி காரியங்களை செய்கிறோம். எந்த மாதிரி காரியங்களை செய்கிறோம்? ஒன்று பொறாமை கொள்ளுகிறோம், ஒன்று சொரூபங்களை திருடி வைத்துக் கொள்ளுகிறோம், இன்னொன்று குறுக்கான வழியில போய் என்ன செய்யறோம்? காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, வழியில நீங்கள் போய் சேராதபடிக்கு உங்களை வழியிலேயே கொன்று போடுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை மட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டபடி 2 சபை புறப்பட்டது. ஆனால் ஒரு சபை போய் சேர்ந்தது, ஒரு வகையான சபை என்ன செய்யல? போய் சேரவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த மாதிரி காரணங்கள் அதுக்கு இருந்துச்சு. அதனுடைய சூழ்நிலை வழியிலேயே அதை கொன்று போட்டது. ஆனால் இதெல்லாம் இல்லாத லேயால் சபையோ எங்க போச்சு? முடிவு பரியந்தம் கடைசியாய் போய் சேர்ந்தது.